பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி ஏமாற்றிய அரசு ரப்பர் கழக அதிகாரிகளை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான ரப்பர் தோட்டங்கள் ஏராளமாக உள்ளன. இவற்றை அரசு ரப்பர் கழகம் பராமரித்து வருகிறது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். சம்பள உயர்வு கேட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திய போது ஆகஸ்ட் 24ஆம் தேதி பேச்சு நடத்தி முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் குறிப்பிட்ட நாளில் தொழிலாளர் துறை கூடுதல் கமிஷனர் ராஜா மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தயாராக இருந்தனர். ஆனால் அரசு ரப்பர் கழகத்திலிருந்து எந்த அதிகாரியும் பேச்சு நடத்த வரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த தொழிலாளர்கள் ரப்பர் கழக ஊழியர்களை கண்டித்து ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக தவிர்த்து அனைத்து தொழிற்சங்க தொழிலாளர்களும் பங்கேற்றனர். 31ஆம் தேதி முதல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வுக்காக தொழிலாளர்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழிலாளர்களை வஞ்சித்து ஏமாற்றிய இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த ஊதிய உயர்வுக்கான பிரச்சனையை பேசி முடிக்க வேண்டும், சட்டத்தையே மீறிய அரசு ரப்பர் தோட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து தொழிற்சங்கங்களுடைய சார்பிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போராட்டத்துக்கு செவிசாய்த்து அதிகாரிகள் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளோடு பேச்சு நடத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்கள் கூறியுள்ளனர்.